ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், தனிமையிலையும் மன கஷ்டத்துலையும் இருக்கிற நிறைய பேருக்கு வாய்ஸ் ஆஃப் விஷா வீடியோஸ் ஆறுதலாக இருக்குன்னு உங்களில் சில பேர் சொல்லும்போது எனக்கு ரொம்பவே நெகிழ்ச்சியாக இருக்கு. உங்கள் அன்புக்கும் ஆதரவுக்கும் நான் கடமைப்பட்டிருக்கேன். அதனால் இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சில மெசேஜஸ் எல்லாம் ஆசைப்பட்றேன். எல்லாரும் ஹெல்த்தை பார்த்துக்கோங்க, ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க, உங்களை சுற்றி இருக்கிறவங்க கிட்ட 4 வார்த்தை அன்பாக பேசுங்க. வெயில் நேரங்கனால பறவைகளுக்கு கொஞ்சம் தண்ணி வைக்கலாம்ல, சாப்பாடு கிடைக்காம சுற்றுற தெருநாய்ங்களுக்கு 2 பிஸ்கெட் போடலாம்ல. வாழ்றதுக்கு இன்னொரு நாள் கிடைக்கிறதே பெரிய பிளெஸ்ஸிங் தான். இந்த பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்லிட்டு நம்பிக்கையோட அடுத்த அடி எடுத்து வைங்க. நம்ம எல்லாரும் வாய்ஸ் ஆஃப் விஷா ஃபேமிலிங்கிறத மைண்டில் வச்சுட்டு இன்னைக்கு வீடியோவை என்ஜாய் பண்ணுங்க. நம்ம பார்க்க போகிறது 2024 ரிலீஸ் ஆன ஒரு தமிழ் த்ரில்லர் மூவி. படத்தோட பேர் அதோ முகம். அப்படின்னா ஹிடன் ஃபேஸ்னு அர்த்தம். அதாவது மறைஞ்சிருக்கிற முகம். ஹீரோயினை சர்ப்ரைஸ் பண்ணுறதுக்காக அவங்களோட ஃபோனில் ஒரு ஸ்பை அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணுறாரு ஹீரோ. அதுக்கப்புறம் தான் ஹீரோக்கு பல உண்மைகள் தெரிய வந்து அவரோட லைஃபே மாறுது. இந்த படத்தில் வர எல்லா கேரக்டர்ஸ்க்குமே ஒரு ஹிடன் ஃபேஸ் இருக்கு. அது என்னன்னு ஹீரோ கண்டுபிடிச்சாரா, அதுக்கப்புறம் ஹீரோ என்ன பண்ணான்னு இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான த்ரில்லிங்கான டிடெக்டிவ் அண்ட் இன்வெஸ்டிகேஷன் மூவிஸ் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்மளோட வாய்ஸ் ஆஃப் விஷனில் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓப்பனிங் சீனில் ஊட்டியில் ஒரு வீட்டில் தூங்கிக்கிட்டு இருக்கிற ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபை காட்டுறாங்க. ஹஸ்பண்ட் பேர் மார்ட்டின், இவர் தான் படத்தோட ஹீரோ. ஒய்ஃப் பேர் லீனா, இவங்க படத்தோட ஹீரோயின். ஹீரோ எந்திரிச்சு ஹீரோயினை டிஸ்டர்ப் பண்ணாமல் மெதுவாக கிளாக் எடுத்து அலாரத்தை வச்சுட்டு மறுபடியும் படுத்துக்கிறாரு. கொஞ்ச நேரத்தில் அலாரம் அடிக்கவும் ஹீரோயின் எந்திரிச்சு அதை ஆஃப் பண்ணிட்டு கிச்சனுக்கு போகிறாங்க. பால் காய்ச்சலான்னு பாத்திரத்தை எடுக்கிறப்ப அதுக்குள்ளேருந்து ஒரு துண்டு பேப்பர் கீழே விழுகுது. அதை ஓப்பன் பண்ணி பார்த்தா ஹேண்ட்பேக்கில் பார்க்கவும்னு போட்டிருக்கு. இப்போ ஹீரோவும் எந்திரிச்சு வந்து ஹீரோயினை வீடியோ எடுக்கிறாரு. என்ன இதெல்லாம்னு ஹீரோயின் புரியாமல் கேட்க, நீயே போய் பாருன்னு ஹீரோ சொல்கிறாரு. ஹீரோயின் ஹேண்ட்பேக்கை செக் பண்ணால் இன்னொரு துண்டு பேப்பர் இருக்கு. அதில் புக் ஷெல்ஃபை பார்க்கவும்னு போட்டிருக்கு. என்ன ட்ரெஷர் ஹண்ட் கேமான்னு கேட்டுக்கிட்டு ஹீரோயின் புக் ஷெல்ஃபை பார்க்குறாங்க. இப்படியே டைனிங் டேபிள், கிச்சன்னு லாஸ்ட்டாக பீரோ கிட்ட ஹீரோயின் வராங்க. வெட்டிங் ஆனிவர்சரிக்கு ஹீரோயினை சர்ப்ரைஸ் பண்ணுறதுக்காக ஹீரோ கிஃப்டை பீரோவில் வச்சிருக்கார் போல. அதை ஹீரோயின் பார்க்குறப்ப அவங்களோட ரியாக்ஷனை ரெக்கார்ட் பண்ணுறதுக்காக ஹீரோ ஆவலாக இருக்காரு. ஆனால் ஹீரோயின் பீரோவை திறந்ததும் ஹீரோ ஷாக் ஆகுறாரு. ஏன்னா பீரோவில் ஹீரோ வச்ச கிஃப்ட்டில் அதுக்கு பதிலாக வேற ஒரு கிஃப்ட் இருக்கு. ஹீரோ வாங்கி வச்ச கிஃப்டை ஹீரோயின் வேற இடத்துலேருந்து எடுக்கிறாங்க. என்ன சர்ப்ரைஸ் பண்ணுறதுல தோற்று போயிட்டீங்கன்னு ஹீரோயின் சொல்கிறாங்க. நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு நீ தூங்குற வரைக்கும் வெயிட் பண்ணி சர்ப்ரைஸ் ரெடி பண்ணேன், நீ எந்த கேப்பில் எழுந்திரிச்சு கிஃப்டை மாற்றி வச்சேன்னு ஹீரோ கேட்குறாரு. ஹீரோயின் காலையில் 4 மணிக்கு தண்ணி குடிக்க டைனிங் டேபிள் வந்தப்ப ஹீரோ வச்சிருந்த துண்டு பேப்பரை பார்த்தாங்களாம். அப்போவே ஹீரோவோட பிளானை தெரிஞ்சுக்கிட்டாங்க. சர்ப்ரைஸ் கொடுக்க நினச்ச ஹீரோக்கே சர்ப்ரைஸ் கொடுத்துட்டாங்க. பிளான் பண்ணுறதுன்னு முடிவாயிட்டா எல்லாத்தையும் மறைக்க தெரியணும். உங்களுக்கு இதெல்லாம் செட் ஆகாது, இனிமேல் இப்படி ட்ரை பண்ணாதீங்கன்னு ஹீரோ கிண்டல் பண்ணி சொல்கிறாங்க. அடுத்த சீனில் ஹீரோ வேலைக்கு கிளம்புறாரு. ஈவினிங் சீக்கிரமாக வந்துடுங்கன்னு சொல்லி ஹீரோயின் அனுப்பி வைக்கிறாங்க. ஹீரோ ஒரு டீ எஸ்டேட்டில் மேனேஜராக இருக்காரு. இவரோட ஃப்ரெண்டு தான் எஸ்டேட்டோட ஓனர். அவரோட பேர் பால். அவர் ஹீரோக்கு வீடியோ கால் பண்ணி கல்யாணம் நல்லதுமா லீவ் எடுக்காமல் எதுக்கு எஸ்டேட்க்கு வந்துன்னு கேட்குறாரு. இது சீசன் டைம்னால வேலை நிறையா இருக்குன்னு ஹீரோ சொல்கிறாரு. பால் ஏதோ புது இடத்துல இருக்கிறத பார்த்த ஹீரோ நீ எங்கே இருக்கன்னு கேட்குறாரு. அஸ்ஸாமில் இருக்கிற எஸ்டேட்க்கு பக்கத்தில் ஒரு பழைய கெஸ்ட் ஹவுஸில் இருக்கிறதா பால் சொல்கிறாரு. பாலுக்கு சொந்தமாக அஸ்ஸாமில் 3000 ஏக்கர் எஸ்டேட் இருக்க போல. ஹீரோ பன்ஷால்னு ஒருத்தர் பற்றி பால் கிட்ட சொல்கிறாரு. பன்ஷாலும் டீ எஸ்டேட் ஓனர் தான், ஆனால் அவர் பாலோட காம்படிட்டர். அவர் ஹீரோவை மீட் பண்ணணும்னு சொல்லிக்கிட்டே இருக்காராம். ஆனால் ஹீரோக்கு பன்ஷாலை மீட் பண்ணுறதுல விருப்பம் இல்லை. அவர் என்னதான் சொல்கிறாருன்னு பார்க்கலாம், நீ போய் மீட் பண்ணிட்டு வான்னு பால் சொல்கிறாரு. அடுத்த சீனில் ஹீரோ எஸ்டேட் ஆஃபீஸில் இருக்கிறப்ப அங்கே கிளர்க்காக வேலை பார்க்குற பையன் வரான். ஹீரோயினை சர்ப்ரைஸ் பண்ண முடியாமல் பல்பு வாங்கினால, அதனால் கிளர்க்கு கிட்ட உன் கேர்ள் ஃப்ரெண்டை டிஃப்ரெண்ட்டாக சர்ப்ரைஸ் பண்ணிக்கியான்னு கேட்குறாரு. ஆமாம் சார், என் கேர்ள் ஃப்ரெண்டோட பர்த்டேக்கு டிஃப்ரெண்ட்டாக ஒரு சர்ப்ரைஸ் பண்ணேன்னு கிளர்க் சொல்கிறான். எப்படின்னா ஹிடன் ஃபேஸ்னு ஒரு ஆப்பை கேர்ள் ஃப்ரெண்டுக்கே தெரியாமல் அவங்க ஃபோனில் இன்ஸ்டால் பண்ணிக்கான். அந்த ஆப்பை யூஸ் பண்ணி கேர்ள் ஃப்ரெண்டோட ஃபோன் கேமராவை கிளர்க் ஆக்சஸ் பண்ணிக்கான். கேர்ள் ஃப்ரெண்டுக்கே தெரியாமல் அவங்களோட எக்ஸ்பிரஷனை எடுத்து வீடியோவை எடிட் பண்ணி கிஃப்ட் கொடுத்துருந்துருக்கான். இது அருமையான ஐடியாவாக இருக்கேன்னு ஹீரோக்கு இப்போ அந்த ஆப் மேலே இன்ட்ரெஸ்ட் வருது. அதை பற்றி சர்ச் பண்ணி ஹீரோ தெரிஞ்சுக்கிறாரு. அடுத்து நைட் டைமில் ஹீரோயின் தூங்கினதும் அவங்களோட ஃபோன் எடுத்து ஹிடன் ஃபேஸ் ஆப்பை ஹீரோ இன்ஸ்டால் பண்ணுறாரு. அதில் அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணிட்டு ஆப்பை ஹைட் பண்ணி வைக்கிறாரு. அடுத்த நாள் காலையில் ஹீரோ ஆஃபீஸ்க்கு போயிட்டு வேகமாக லேப்டாப்பில் ஹிடன் ஃபேஸ் வெப்சைட்டில் லாகின் பண்ணுறாரு. இப்போ ஹீரோயினோட ஃபோன் கேமராவில் என்ன தெரியுதோ அதை ஹீரோவால் பார்க்க முடியுது. ஹீரோயின் குக்கிங் பண்ணுறப்ப, டிவி பார்க்குறப்ப, புக்கு படிக்கிறப்ப ஃபோனை பக்கத்தில் வச்சுட்டு பண்ணுறதுனால அது எல்லாத்தையுமே ஹீரோவால் பார்க்க முடியுது. ஹீரோ இப்போ அந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணது ஹீரோயினோட எக்ஸ்ப்ரெஷன்ஸை கேப்சர் பண்ணி அதை வச்சு அவங்கள சர்ப்ரைஸ் பண்ணுறதுக்கு தான், ஸ்பை பண்ணுறதுக்காக இல்லை. ஹீரோயின் பண்ணுறதெல்லாம் இந்த ஆப் மூலமாக ஹீரோ ரசிச்சிட்ருக்காரு. அப்போ ஹீரோக்கு பன்ஷால் கிட்டேருந்து கால் வருது.
இன்னைக்கு ஈவினிங் வீட்டுக்கு வாங்கன்னு ஹீரோவை பன்ஷால் இன்வைட் பண்ணுறாரு. ஹீரோக்கு இதில் விருப்பம் இல்லைனாலும் ஒரு பெரிய மனுஷன் கூப்பிட்றனால டக்குன்னு மறக்க முடியல. இதே நேரம் ஹீரோயின் வீட்டில் யார் கூடவோ பேசிக்கிட்டு இருக்கிறது லேப்டாப்பில் தெரியுது. அதை ஹீரோ பார்க்கல, நமக்கு மட்டும்தான் காட்டுறாங்க. ஆனால் யார் கூட பேசிகிட்டு இருக்காங்கன்னு தெரியல. அடுத்த சீனில் ஹீரோ பன்ஷாலை மீட் பண்ணுறாரு. பன்ஷால் கிட்ட 400 ஏக்கர் எஸ்டேட் இருக்க போல. பாலோட எஸ்டேட்டில் ஹீரோ வந்ததுக்கப்புறம் தான் பிஸ்னஸ் நல்லா நடக்குதான். ஆனாலும் ஹீரோக்கு பால் எதுவுமே பண்ணுறதில்லைன்னு சொல்லி ஹீரோவை தன்னோட எஸ்டேட்க்கு இழுக்க பன்ஷால் ட்ரை பண்ணுறாரு. என்னோட இடத்துலேருந்து எஸ்டேட்டை பார்த்துக்க ஒன்றை மாதிரி ஒரு ஆள் தான் வேணும்னு பன்ஷால் ரிக்வஸ்ட் பண்ணுறாரு. இப்போ தான் ஹீரோ தனக்கும் பாலுக்கும் இருக்கிற பாண்டிங்கை பற்றி சொல்கிறாரு. ஹீரோவோட அப்பாவும் பாலோட அப்பா தாமஸும் சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸாக வேலை தேடி ஒன்றா அசாமுக்கு போய் ஒன்றாவே எஸ்டேட்டில் ஒர்க் பண்ணிக்காங்க. ஹீரோ குழந்தையா இருந்தப்ப கார் ஆக்சிடெண்ட்டில் ஹீரோட அம்மா இறந்துட்டாங்க. அப்பா பேரலைஸ் ஆகி படுத்த படுக்கை ஆயிட்டாரு. அப்போ தாமஸ் தான் ஹீரோவோட அப்பாவை அஸ்ஸாம்லேருந்து மேட்டுப்பாளையத்துக்கு கூட்டிகிட்டு வந்து ஒரு நர்ஸை அப்பாயிண்ட் பண்ணி கவனிச்சிருக்காரு. ஆனால் கொஞ்ச நாள்லேயே ஹீரோட அப்பாவும் இறந்துட்டாரு. 2 வயசுலேயே அனாதையான ஹீரோவை தாமஸ் தான் எடுத்து வளர்த்துருக்காரு. ஹீரோவும் தாமஸோட பையன் பாலும் ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க. அப்பா ஸ்தானத்துலேருந்து தாமஸ் தான் ஹீரோவை படிக்க வச்சு கல்யாணமும் பண்ணி வச்சிருக்காரு. அதனால தான் ஹீரோ நன்றி கடனுக்காக பாலை விட்டு வர முடியாதுன்னு சொல்லிடுறாரு. இந்த கதையெல்லாம் எனக்கும் தெரியும், உன் நல்லதுக்காக சொல்கிறேன், நான் சொல்கிறத கேளுன்னு பன்ஷால் சொல்ல ஹீரோ சாரின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. அப்போ பன்ஷால் டென்ஷன் ஆகி நானே கூப்பிடும்போது வந்துரு, இல்லைன்னா ஃப்யூச்சரில் நீயே வந்து கெஞ்சிற நிலமை வரும்னு வார்ன் பண்ணுறாரு. அடுத்த சீனில் ஹீரோ நைட்டில் லேப்டாப் ஆன் பண்ணி ஹீரோயினை சீக்ரெட்டாக ரெக்கார்ட் பண்ண வீடியோஸ் எல்லாத்தையுமே எடிட் பண்ணுறாரு. ஹீரோயின்காக சர்ப்ரைஸ் ரெடி பண்ணுறதுல ஹீரோக்கு ரொம்பவே சந்தோஷம். அடுத்த நாளும் ஹீரோ ஆஃபீஸ்க்கு போனதும் லேப்டாப்பில் ஹிடன் ஃபேஸ் வெப்சைட்டில் லாகின் பண்ணி ஹீரோயினோட ஃபோன் கேமராவை ஆக்சஸ் பண்ணுறாரு. அப்போது ஒரு கையை சிகரெட்டை வச்சுருக்க மாதிரி தெரியவும் ஹீரோ ஷாக் ஆகுறாரு. நம்ம வீட்டில் யார் ஸ்மோக் பண்ணுறதுன்னு ஹீரோ யோசிக்கிறப்ப ஹீரோயின் யார்கிட்டயோ பேசுகிறாங்கன்னு தெரியுது. ஆனால் வந்திருக்கிற ஆளோட ஃபேஸ் தெரில. ஹீரோயினுக்கு சும்மா ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்புகிறாரு. அதை ஹீரோயின் பார்த்துமே உடனே ரிப்ளை பண்ணாமல் ரொம்ப நேரம் கழித்து ரிப்ளை பண்ணுறாங்க. ஸோ வீட்டில் என்ன நடக்குதுன்னு ஹீரோ யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. அடுத்த சீனில் ஹீரோ வீட்டில் இருக்காரு. ஹீரோயின் யார் கூட பேசிக்கிட்டு இருந்தாங்கன்னு தான் ஹீரோவோட மண்டையில் ஓடிக்கிட்டே இருக்கு. ஏன் டல்லாக இருக்கான்னு ஹீரோயின் கேட்க எஸ்டேட்டில் வேலை அதிகம்னு சொல்லி ஹீரோ சமாளிக்கிறாரு. ஹீரோயின் கிட்ட நேரடியாக கேட்க முடியாமல் இன்னைக்கு ஒரு நாள் எப்படி போச்சுன்னு ஹீரோ கேட்குறாரு. எப்பவும் போல் வீடை க்ளீன் பண்ணிட்டு லஞ்ச் ரெடி பண்ணிட்டு தூங்கிட்டேன், அதனால தான் உன் மெசேஜை லேட்டாக பார்த்தேன்னு ஹீரோயின் சொல்கிறாங்க. ஹீரோயின் பொய் சொல்கிறாங்கன்னு ஹீரோக்கும் தெரியுது, ஆனாலும் காட்டிக்க முடியாதுல்ல. வீட்டுக்கு வந்த ஆளை பற்றி ஹீரோயின் எதுக்கு மறைக்கணும்னு ஹீரோக்கு புரியல. நைட்டெல்லாம் தூங்காமல் இதை பற்றியே ஹீரோ யோசிச்சுட்டு இருக்காரு. அடுத்த நாள் காலையில் ஆஃபீஸ்க்கு வந்ததும் வேகமாக லேப்டாப்பில் ஹிடன் ஃபேஸ் வெப்சைட்டில் லாகின் பண்ணுறாரு. இன்றைக்கி ஹீரோயின் ஹெட்செட் போட்டு யார்கிட்டயும் ரொம்ப நேரம் ஃபோனில் பேசுகிறாங்க. ஆனால் ஆடியோ ஆக்சஸ் இல்லாதனால ஹீரோயின் என்ன பேசுகிறாங்கன்னு கேட்கல. ஹீரோக்கும் என்ன நடக்குதுன்னு ஒன்றுமே புரியல. கொஞ்ச நேரம் கழித்து ஹீரோயினுக்கு கால் பண்ணுறாரு. அப்போ ஹீரோயினோட முகத்தில் ஒரு பதட்டம் தெரியுது. பக்கத்தில் யார்கிட்டயோ அமைதியாக இருங்கன்னு சிக்னல் கொடுத்துட்டு ஹீரோ கிட்ட கேஷுவலாக பேச ட்ரை பண்ணுறாங்க. ஹீரோ கபோர்டில் ஆஃபீஸ் ஃபைல் இருக்கான்னு பாருன்னு சொல்லவும் ஹீரோயின் ஃபோனை டேபிளில் வச்சுட்டு போகிறாங்க. கொஞ்ச நேரம் கழித்து கபோர்டில் எதுவுமே இல்லைன்னு ஹீரோயின் சொல்லவும் சரி நானே பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஹீரோ காலை கட் பண்ணிடுறாரு. ஹீரோயின் வீட்டுக்கு வந்திருக்கிற ஸ்ட்ரேஞ்சர் கிட்ட பயந்துக்கிட்டே பேசுகிற மாதிரி தெரியுது. ஸ்ட்ரேஞ்சரை வீட்டிலேருந்து அனுப்பி வைக்கிறாங்க. அப்போ ஸ்ட்ரேஞ்சரோட கால் மட்டும் ஹீரோக்கு தெரியுது. ஸ்ட்ரேஞ்சர் போனதுக்கப்புறம் தான் ஹீரோயின் ரிலாக்ஸ் ஆகுறாங்க. ஹீரோயினுக்கும் அந்த ஸ்ட்ரேஞ்சருக்கும் என்ன சம்மந்தம்னு யோசிச்சு ஹீரோக்கு வேலையை ஓடலை. அடுத்த சீனில் ஹீரோ ஒரு ஐடியா பண்ணுறாரு. புது ஃபோனை வாங்கிட்டு வீட்டுக்கு போகிறாரு. நைட்டு ஹீரோயின் தூங்கினதுக்கப்புறம் ஹீரோயினோட ஃபோன் எடுத்து ஹிடன் ஃபேஸ் ஆப்பில் ஆடியோ செட்டிங்ஸை ஆன் பண்ணுறாரு. அடுத்து அவங்களோட வாட்ஸ்அப் அக்கௌண்ட்டுக்கு தன்னோட ஃபோனில் டூப்ளிகேட் அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணுறாரு. ஸோ இனிமேல் ஹீரோயினுக்கு வர வாட்ஸ்அப் மெசேஜஸை ஹீரோவால் பார்க்க முடியும். அடுத்து புதுசாக வாங்கின ஃபோனில் ஹிடன் ஃபேஸ் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி அதை ஷெல்ஃபில் மறைவாக வைக்கிறாரு. அந்த ஃபோன் கேமராவில் டைனிங் டேபிள் கவர் ஆகும். ஸோ வீட்டுக்கு வரது யாருன்னு தெரிஞ்சிடும். எல்லாத்தையும் செட் பண்ணிட்டு ஹீரோ ஆஃபீஸ் வந்ததும் லேப்டாப்பில் புது ஃபோன் கேமராவை ஆக்சஸ் பண்ணுறாரு. அப்போ ஹீரோயினுக்கு ஒரு அன்னோன் நம்பர்லேருந்து வாட்ஸ்அப் மெசேஜ் வரதை டூப்ளிகேட் அக்கௌண்ட்டில் ஹீரோ பார்க்குறாரு. ஒருத்தர் ஹீரோயின் கிட்ட ஃப்ளர்ட் பண்ணுற மாதிரியே மெசேஜஸ் அனுப்புகிறாரு. ஹீரோ அவரோட வாட்ஸ்அப் டிபியை கிளிக் பண்ணி மெசேஜ் அனுப்புறவரோட ஃபேஸை பார்க்குறாரு. அநேகமாக இவர் தான் வீட்டுக்கு வந்துட்டு போன ஸ்ட்ரேஞ்சராக இருக்கும்னு ஹீரோ கெஸ் பண்ணுறாரு. அந்த ஸ்ட்ரேஞ்சர் இப்போ வீட்டுக்கு வர போகிறதா ஹீரோயினுக்கு மெசேஜ் அனுப்புகிறாரு. ஹீரோயின் என்ன ட்ரெஸ் போட்டிருக்காங்கன்னு கேட்டு ஒரு ஃபோட்டோ அனுப்ப சொல்கிறாரு. ஹீரோயினும் ஃபோட்டோ அனுப்புகிறாங்க. யாரோ ஒருத்தங்கிட்ட ஹீரோயின் இப்படி சாட் பண்ணுறத ஹீரோவால் தாங்கிக்கவே முடியல. கொஞ்ச நேரத்தில் அந்த ஸ்ட்ரேஞ்சர் வீட்டுக்கே வராரு. இப்போ ஹீரோயினோட ஃபோன் கேமராவை ஹீரோ ஆக்சஸ் பண்ணுறாரு. ஹீரோயின் ஸ்ட்ரேஞ்சரை சூர்யான்னு கூப்பிடுறாங்க. ஸோ ஸ்ட்ரேஞ்சரோட பேர் சூர்யான்னு ஹீரோக்கு தெரிய வருது. சூர்யா ஹீரோயின் கிட்ட ஃப்ளர்ட் பண்ணுற மாதிரியே பேசுகிறாரு. உரிமையாக டைனிங் டேபிளில் உட்காந்து சாப்பாடு போட்டு சாப்பிட்றாரு. நான் சொன்ன பிளானை சீக்கிரமே எக்ஸிக்யூட் பண்ணுவோன்னு சூர்யா சொல்ல என்னோட முடிவை நான் நாளைக்கு சொல்கிறேன்னு ஹீரோயின் சொல்கிறாங்க. அது என்ன பிளான்னு இப்போதைக்கு நமக்கு தெரியல.
ஹீரோயின் சூர்யாவை அனுப்பி வச்சுட்டு சோஃபால உட்காந்து யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோயினுக்கும் சூர்யாவுக்கும் நடுவில் என்ன நடக்குதுன்னு ஹீரோ தலையை பிச்சுக்கிறாரு. அடுத்த சீன்ல ஹீரோ ஃப்ளாஷ்பேக்கை நினச்சி பார்க்குறாரு. ஹீரோவும் ஹீரோயினும் ஸ்கூலில் ஒன்றா தான் படிச்சிருக்காங்க. ஹீரோ மாதிரியே ஹீரோயினுக்கும் அம்மா அப்பா இல்லையா. ஹீரோயின் கிளாஸில் ஹீரோ கிட்ட மட்டும்தான் க்ளோஸாக பேசி பழகிருக்காங்க. சின்ன வயசுலேருந்தே ஹீரோவை ஸ்பெஷலாக ட்ரீட் பண்ணனால ஹீரோ ப்ரப்போஸ் பண்ணிக்காரு. ஆனால் ஹீரோயின் ரிஜெக்ட் பண்ணிக்காங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் காலேஜ் படிக்கிறதுக்காக வேற ஊருக்கு ஷிஃப்ட் ஆகி போயிருக்காங்க. சில வருஷம் கழிச்சு ஊட்டிக்கு ஹீரோயின் திரும்ப வந்து ஒரு ஸ்கூலில் ஒர்க் பண்ணிக்காங்க. ஹீரோவும் ஹீரோயினும் மறுபடியும் ஃப்ரெண்ட்ஸாக பழகிருக்காங்க. அப்போ பால் தான் ஹீரோவை மறுபடியும் ஹீரோயின் கிட்ட ப்ரப்போஸ் பண்ண சொல்லி மோட்டிவேட் பண்ணிக்காரு. ஹீரோயினுக்கு கார்டியனா ஒரு பெரியப்பா இருந்திருக்காரு. அவர் சம்மதத்தோட ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் கல்யாணம் நல்லபடியாக முடிஞ்சிருக்கு. ஸோ ஹீரோவும் ஹீரோயினும் இந்த அளவுக்கு லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறப்ப யாரோ ஒரு ஆள் கூட ஹீரோயின் க்ளோஸாக பேசுறது ஹீரோக்கு எப்படி இருக்கும்? அதே ஃபீலிங்ஸ் ஆஃப் இந்தியாவோட வீட்டுக்கு வராரு. ஹீரோயின் நாளைக்கு 3 மணிக்கு ஒரு இடத்துல சூர்யாவை மீட் பண்ணுற பிளான்ல இருக்காங்கன்னு அவங்களோட வாட்ஸ்அப் மெசேஜை பார்த்து ஹீரோ தெரிஞ்சுக்கிறாரு. அடுத்த நாள் ஹீரோ ஆஃபீஸில் இருக்கிறப்ப ஹீரோயினோட ஃபோன் கேமராவை ஆக்சஸ் பண்ணுறாரு. 2:30 மணிக்கு ஹீரோயின் ரெடியாகி வீட்டிலேருந்து கிளம்புறாங்க. ஆட்டோவில் ஏறி ஒரு ஃபாரஸ்ட் ஏரியாவில் இறங்கி பாழடைஞ்ச பில்டிங்க்கு போகிறாங்க. அங்கே சூர்யாவும் வந்துடுறாரு. என்ன முடிவு பண்ணிக்கன்னு சூர்யா கேட்க ஹீரோயின் அதுக்கு எந்த பதிலும் சொல்லலை. கொலை பண்ணுறதுக்கெலாம் யோசிக்காதன்னு சூர்யா சொல்லவும் ஹீரோ ஷாக் ஆகுறாரு. ஹீரோவை ஹீரோயினை வச்சே கொலை பண்ணுறதை பற்றி தான் சூர்யா பேசிகிட்டு இருக்காரு. நானே அவரை கொலை பண்ணிடுறேன்னு ஹீரோயின் சொல்கிறாங்க. இதை கேட்டு ஹீரோக்கு தலையில் இடி விழுந்த மாதிரி இருக்கு. சூர்யா ஹீரோக்கு சாப்பாட்டில் மிக்ஸ் பண்ண சொல்லி ஒரு பாய்சனை கொடுக்குறாரு. சப்போஸ் இது ஒர்க் அவுட் ஆகலைன்னா ஷூட் பண்ணிடுன்னு சொல்லி ஒரு கன்னையும் கொடுக்குறாரு. அதையும் ஹீரோயின் வாங்கி வச்சுக்கிறாங்க. அட பாவீங்களா, எனக்கே ஸ்கெட்ச் போடுறீங்களான்னு ஹீரோ ஷாக் ஆகுறாரு. அடுத்த சீனில் ஹீரோ வீட்டில் தொங்கிக்கிட்டு இருக்கிறப்ப சூர்யா வீட்டுக்கு பின்பக்கமாக வராரு. ஹீரோயின் சூர்யா கிட்ட கன்னை கொடுத்ததும் சூர்யா ஹீரோவை ஷூட் பண்ணுறாரு. ஹீரோ பதறி போய் தூக்கத்துலேருந்து எந்திரிக்கிறாரு. இதெல்லாம் கனவு தான். எந்த நேரம் வேணாலும் ஹீரோயினும் சூர்யாவும் தன்னை ஷூட் பண்ண சான்ஸ் இருக்குன்னு ஹீரோக்கு ஒரு பயம் வர ஆரம்பிக்குது. உடனே ஒரு ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி ஒரு கன் அரேஞ்ச் பண்ண சொல்கிறாரு. அடுத்த நாள் காலையில் ஹீரோ ஃப்ரெண்டு கிட்ட பணம் கொடுத்து கன்னை வாங்குறாரு. எதுக்குன்னு ஃப்ரெண்டு கேட்டோம் ஹீரோ எதுவுமே சொல்லலை. அடுத்து ஒரு பைனாகுலரை வாங்கிக்கிறாரு. வீட்டுக்கு பக்கத்தில் காரில் மறைவாக இருந்துக்கிட்டே ஹீரோயினை வாட்ச் பண்ணுறாரு. ஹீரோயின் கிளம்பி ஆட்டோவில் போகவும் ஹீரோ அவங்க பின்னாடியே ஃபாலோ பண்ணி போகிறாரு. அந்த பாழடைஞ்ச பில்டிங்க்கு ஹீரோயின் போகிறாங்க. ஹீரோவும் மறைஞ்சிருந்து வாட்ச் பண்ணுறாரு. ஹீரோவை கொலை பண்ணியாச்சான்னு சூர்யா கேட்க என்னால் முடியலைன்னு ஹீரோயின் சொல்கிறாங்க. உடனே சூர்யா ஹீரோயினை திட்ட ஆரம்பிக்கிறாரு. ஹீரோயின் ஹீரோவை கொலை பண்ணதும் சூர்யா தன்னோட ஒய்ஃபை கொலை பண்ணிடுவாராம். அதுக்கப்புறம் ஹீரோயின் கூட சேர்ந்து வாழ்கிற பிளானில் சூர்யா இருக்காரு. அந்த வீணா போனவனை நீ கொலை பண்ணதான் நம்ம லைஃப்பை ஸ்டார்ட் பண்ண முடியும்னு சூர்யா சொல்ல ஹீரோ கடுப்பாகி கன் எடுத்து ஷூட் பண்ணலான்னு ரெடி ஆகுறாரு. அப்போ ஒரு கன் ஷாட் சவுண்டு கேட்குது. என்னன்னு பார்த்தா சூர்யாவை ஹீரோயினே ஷூட் பண்ணிட்டாங்க. இதுவே ஒரு ட்விஸ்ட்னா ஹீரோயின் யாருக்கோ கால் பண்ணி நீங்கள் சொன்ன மாதிரி பண்ணிட்டேன், அடுத்து என்ன பண்ணணும்னு கேட்குறாங்க. இதை பார்த்து ஹீரோ ஃப்ரீஸ் ஆகி நிற்கிறாரு. ஹீரோயின் காலை கட் பண்ணிட்டு ரோட்டுக்கு வராங்க. அப்போது ஒரு கார் அங்கே வந்து நிற்கவும் ஹீரோயின் அதில் ஏறி உட்காந்துக்கிட்டு யார்கிட்டயோ பேசுகிறாங்க. ஹீரோ உடனே ஹீரோயினோட ஃபோனை ஆக்சஸ் பண்ணி ஒட்டு கேட்குறாரு. ஹீரோயின் யார்கிட்டயோ நீங்கள் சொன்ன மாதிரியே செஞ்சுட்டு அந்த ஃபைலை டெலீட் பண்ணிடுங்கன்னு சொல்கிறாங்க. சூர்யா கிட்ட எப்படியோ அந்த ஃபைலோட காப்பி போனனால தான் பிரச்சனை ஆயிடுச்சு. இனிமேல் அவன் தொல்லையில் சோர்ஸ் ஃபைலை நான் டெலீட் பண்ணிடுறேன், நீ கவலைப்படாமல் இருன்னு ஆறுதல் சொல்கிறாரு அந்த ஆள். அப்படியே சூர்யாவோட பாடியை டிஸ்போஸ் பண்ணின்னு அந்த ஆள் ரிக்வஸ்ட் பண்ணவும் சரின்னு சொல்லிட்டு ஹீரோயின் காரை விட்டு இறங்குறாங்க. ஹீரோ பைனாகுலரை யூஸ் பண்ணி காரில் வந்த ஆள் யாருன்னு பார்த்து ஷாக் ஆகுறாரு. அது வேற யாரும் இல்லை, பன்ஷால் தான். ஹீரோயின் இப்போ திரும்ப பில்டிங்குள்ளே வந்து சூர்யாவோட பாடியை பார்க்குறாங்க. அவரோட காலை பிடிச்சி இழுக்க ட்ரை பண்ணி முடியாமல் உட்காந்து அழுகிறாங்க. அப்போ ஹீரோ அங்கே வந்து நிற்கிறாரு. ஹீரோயின் அவரை பார்த்ததும் தலை குனிஞ்சு அழுக ஆரம்பிக்கிறாங்க. இங்கே என்ன நடக்குது, யாருமே பன்ஷால் எப்படி உனக்கு தெரியும்னு ஹீரோ கேட்குறாரு. ஹீரோயின் பதிலே சொல்லாமல் அமைதியாக இருக்காங்க. இது ஃபைலை டெலீட் பண்ணிடுங்கன்னு பன்ஷால் கிட்ட சொன்னேல, அது என்ன தப்பான வீடியோவான்னு ஹீரோ கேட்க ஆமான்னு ஹீரோயின் தலையாடுறாங்க. அதை வச்சு தான் உன்னை பிளாக்மெயில் பண்ணுறான்னு ஹீரோ கேட்க அதுக்கும் ஆமான்னு ஹீரோயின் தலையாடுறாங்க. அது ஹீரோயினும் சூர்யாவும் ஒன்றா இருக்கிற வீடியோன்னு கெஸ் பண்ணி ஹீரோயினை திட்டுறாரு. அந்த வீடியோவை நான் பார்க்கணுன்னு சொல்லி ஹீரோயினோட ஃபோனை வாங்கி ஹீரோ பார்க்குறாரு. இங்கே என்ன ஷாக்குனா அதில் இருக்கிறது ஹீரோயினோட வீடியோவில் ஹீரோவோட வீடியோ. ஹீரோ ஹோட்டலில் ரூமில் இருக்கிறப்ப ஒரு லேடி வந்து ஹக் பண்ணுறதை சீக்ரெட்டாக ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. இதை பார்த்து ஷாக்கான ஹீரோ இது ஒரு ஹனி ட்ராப்னு சொல்கிறாரு. ஹீரோ கோயம்புத்தூர் போயிருந்தப்ப எஸ்டேட்டில் வேலை செய்கிற அக்கௌண்டன்ட் லேடி ஹீரோவை செடியூஸ் பண்ண ட்ரை பண்ணாங்களா. அப்போ ஹீரோ அந்த லேடியை தள்ளி விட்டுருக்காரு. ஆனால் ஹீரோவும் அந்த லேடியும் இன்டிமேட்டாக இருக்கிற மாதிரி வீடியோவை எடிட் பண்ணி ஃபேக்காக ரெடி பண்ணியிருக்காங்க. இது அநேகமாக பன்ஷாலோட வேலையாக தான் இருக்குன்னு ஹீரோ சொல்கிறாரு. நீங்கள் எனக்கு எந்த எக்ஸ்ப்ளனேஷனும் கொடுக்க தேவையில்லை, அந்த வீடியோவில் இருக்கிறது நீங்கள் இல்லைன்னு எனக்கு தெரியும், ஆனால் இந்த உலகம் நம்பாதில்லைன்னு ஹீரோயின் சொல்கிறாங்க.
பன்ஷால் இதே பில்டிங்கில் தான் ஹீரோயினை மீட் பண்ணி வீடியோவை காமிச்சு பிளாக்மெயில் பண்ணிக்காரு. பாலோட எஸ்டேட் டவுன் ஆகணும், பன்ஷாலோட எஸ்டேட்டில் ஹீரோ ஜாயின் பண்ணணும், இதுதான் அவரோட டிமாண்டு. அதுக்காக பன்ஷால் என்ன பண்ணியிருக்காரு, ஹீரோ வீட்டில் வச்சிருக்கிற எஸ்டேட் சம்மந்தமான டாக்குமெண்ட்ஸையும் ஹீரோவோட கான்டாக்ட் லிஸ்ட்டையும் கேட்டிருக்காரு. அப்போ பன்ஷால் கூட சூர்யாவும் இருந்திருக்காரு. ஹீரோயினால் இந்த விஷயத்தை ஹீரோ கிட்ட சொல்லவும் முடியல, ஏன்னா ஹீரோ ரொம்பவே சென்சிட்டிவாக. இப்படி ஒரு வீடியோ இருக்கிறது தெரிஞ்சால் ஹீரோவால் தாங்கிக்க முடியாதுன்னு ஹீரோயின் நினச்சிருக்காங்க. பன்ஷால் கேட்ட டீட்டெயில்ஸை கொடுத்து ஹீரோவை காப்பாற்றணும்னு ஹீரோயின் டிசைட் பண்ணிக்காங்க. டாக்குமெண்ட்ஸை வாங்குறதுக்காக வந்த சூர்யா ஹீரோயினை பிடிச்சிருக்குன்னு சொல்லி ப்ரப்போஸ் பண்ணிக்காரு. இதில் ஹைலைட் என்னன்னா, ஹீரோவை ட்ராப் பண்ண அக்கௌண்டன்ட் லேடி சூர்யாவோட ஒய்ஃப் தான். சூர்யா ஒரு பக்கம் தன்னை பிளாக்மெயில் பண்ணுற விஷயத்த பன்ஷால் கிட்ட ஹீரோயின் சொன்னப்ப கொஞ்ச நாள் பொறுத்துக்கோ சூர்யா கிட்ட வீடியோவோட காப்பி இருக்குன்னு சொல்லியிருக்காரு. ஹீரோயின் என்ன செய்யணும்னு தெரியாமல் அமைதியாக இருந்தனால அதை அட்வான்டேஜாக எடுத்துக்கிட்ட சூர்யா டெய்லி வீட்டுக்கு வந்து ஹீரோயினை டிஸ்டர்ப் பண்ணிக்காரு. ஹீரோவை ஹீரோயின் கையாலேயே கொலை பண்ணுற அளவுக்கு சூர்யா பிளான் போட்டிருக்காரு. இதையும் பன்ஷால் கிட்ட ஹீரோயின் சொல்லியிருக்காங்க. சூர்யா கொடுத்த கன்னை வச்சே அவனையே முடிச்சிருன்னு பன்ஷால் சொன்னாரா. ஹீரோயின் சூர்யா கிட்ட கன்னை திருப்பி கொடுக்க தான் நினச்சிருந்துருக்காங்க. ஆனால் சூர்யா பேசினதில் டென்ஷன் ஆகி ஷூட் பண்ணிட்டதா ஹீரோயின் சொல்கிறாங்க. இதை கேட்டதும் ஹீரோக்கு தலையே சுற்றுது. ஹீரோயினை வீட்டில் இறக்கி விட்டுட்டு இனிமேல் இதை நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. அடுத்த சீனில் ஹீரோயின் யூஸ் பண்ண கன்னை துணியில் சுற்றி ஏரியில் தூக்கி வீசுறாரு. அடுத்து அந்த பில்டிங்க்கு போய் சூர்யாவோட பாடியை தூக்குறாரு. அப்போ ஹீரோக்கு அன்னோன் நம்பர்லேருந்து ஒரு கால் வருது. ஹீரோ எடுத்து பார்த்ததும் கால் கட் ஆகிடுது. ஹீரோ சூர்யாவோட பாடியை கார் டிக்கியில் வைக்கிறாரு. மறுபடியும் ஹீரோக்கு அன்னோன் நம்பர்லேருந்து கால் வருது. ஹீரோ கால் அட்டன் பண்ணதும் கால் கட் ஆகிடுது. ஹீரோ சூர்யாவோட பாடியை காட்டு பகுதியில் புதைக்கிறாரு. மறுபடியும் அதே நம்பர்லேருந்து கால் வருது. ஹீரோ கால் அட்டன் பண்ணி நீ யாருன்னு எனக்கு தெரியும்டா பன்ஷால் நான் ஏன்னு கத்துறாரு. உடனே கால் கட் ஆகிடுது. ஹீரோ வீட்டுக்கு திரும்பி வந்து ஹீரோயினை திட்டுறாரு. ஏன்னா பிளாக்மெயில் பண்ண பன்ஷால் கிட்டே ஹீரோயின் ப்ராப்ளம்க்கு சொல்யூஷன் கேட்டிருக்காங்கல்ல, பன்ஷாலே சூர்யாவை தூண்டி விட்டுருக்க சான்ஸ் இருக்குன்னு ஹீரோக்கு தோணுது. சரி இனிமேல் என்கிட்ட எதுவும் சொல்லாமல் பண்ணாதன்னு ஹீரோ சொல்கிறாரு. ஹீரோயினுக்கு இப்போ தான் ஒரு விஷயம் ஞாபகம் வருது. ஹீரோவோட ஃபோனில் இருக்கிற கான்டாக்ட்ஸை பன்ஷால் கேட்டிருந்தார்ல, அப்படியே ஒரு ஆப்பையும் இன்ஸ்டால் பண்ணி ஹைட் பண்ண சொல்லியிருந்தாராம். இதை கேட்டதும் ஹீரோக்கு தூக்கி வாரி போடுது. ஃபோன் எடுத்து ஹைட் பண்ணிக்கிற ஆப் எதுன்னு செக் பண்ணுறாரு. அது ஹிடன் ஃபேஸ் ஆப் தான். ஹீரோயினை வாட்ச் பண்ண மாதிரி ஹீரோவை வாட்ச் பண்ணியிருக்காங்க போல. ஹீரோ சூர்யாவோட பாடியை கிளியர் பண்ணுறப்ப கால்ஸ் வந்துச்சுல, ஹீரோ எப்பெல்லாம் ஃபோனை வெளியே எடுத்தாரோ அப்பெல்லாம் யாரோ ஆப் மூலமாக கேமராவை ஆக்சஸ் பண்ணியிருக்காங்க. சூர்யாவோட பாடியை ஹீரோ டிஸ்போஸ் பண்ணுறதை ரெக்கார்டும் பண்ணியிருக்காங்க. இப்போ ஹீரோவோட முகத்தை யாரோ பார்த்துட்டு இருக்கதை காட்டுறாங்க. ஆனால் அது யாருன்னு தெரில. தன்னை வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு புரிஞ்சுக்கிட்ட ஹீரோ டக்குன்னு மொபைல் டேட்டாவை ஆஃப் பண்ணுறாரு. அப்போ சைரன் சத்தம் கேட்கவும் ஹீரோ ஜன்னல் வழியாக பார்க்குறாரு. பார்த்தா போலீஸு காரில் வந்துட்டு இருக்காங்க. அவங்க எது கேட்டாலும் தெரியாதுன்னு சொல்லிடுன்னு ஹீரோயின் கிட்ட சொல்லிட்டு வீட்டுக்கு பின்பக்கமாக ஹீரோ எஸ்கேப் ஆகுறாரு. போலீஸ் காலிங் பெல் அடிக்கவும் ஹீரோயின் கதவை திறக்கிறாங்க. அப்படியே கட் பண்ணி அடுத்த நாள் டிவி நியூஸில் ஹீரோவை பற்றி சொல்கிறாங்க. அக்கௌண்டன்ட் லேடிக்கும் ஹீரோக்கும் அஃபேர் இருந்ததாகவும் அது தெரிஞ்சுக்கிட்ட சூர்யாவை ஹீரோ பிளான் பண்ணி கொலை பண்ணி பாடியை எஸ்டேட் பக்கத்தில் இருக்கிற காட்டில் புதைச்சிட்டதாகவும் சொல்கிறாங்க. அடுத்த சீனில் ஹீரோ ஃப்ரெண்டை மீட் பண்ணுறாரு. என்னடா உன்னை பற்றி டிவியில் என்னென்னமோ சொல்கிறாங்கன்னு ஃப்ரெண்டு கேட்க, அதுதான் எனக்கும் புரியல, அதை ஃபஸ்ட்டு நானே கண்டுபிடிக்கிறேன்னு ஹீரோ சொல்கிறாரு. அதுக்கு ஏன்டா இங்கே வந்த, உன்னால் நான் போலீஸில் மாட்டிக்க போகிறேன், நீங்கள் என்ன முதல்ல கிளம்புன்னு ஃப்ரெண்டு சொல்கிறாரு. ஒரு கார் மட்டும் அரேஞ்ச் பண்ணி கொடு, நான் கிளம்பிடுறேன்னு ஹீரோ கேட்குறாரு. சரி இனிமேல் என்ன தேடி வராதுன்னு சொல்லி ஃப்ரெண்டு காரை கொடுத்துட்டு ஹீரோவை அனுப்பி வைக்கிறாரு. இதே நேரம் பாலும் ஹீரோவை பற்றி டிவி நியூஸில் சொல்கிறத பார்க்குறாரு. அப்போ ஹீரோ கிட்டேருந்து கால் வருது. என்னடா பண்ணி வச்சுருக்க, உன்னால் எஸ்டேட் பேரும் டேமேஜ் ஆகிடுச்சுன்னு பால் கோவப்படுறாரு. ஏன்னா எஸ்டேட்டில் இருக்கிற ஃபாரஸ்ட் ஏரியாவில் தான் சூர்யாவோட பாடியை ஹீரோ புதைச்சிருக்காரு. அதெல்லாம் நம்பாத, பன்ஷால் தான் என்னை ட்ராப் பண்ணிட்டான்னு ஹீரோ சொல்கிறாரு. நீ கொலை பண்ணிட்டு பன்ஷால் மேலே பழிய போடுறியா, உன்னால் எஸ்டேட்டே இழுத்து மூட போகிறாங்கன்னு பால் சொல்லவும், அதுதான் பன்ஷாலுக்கு வேணும், நம்மளை காலி பண்ண தான் பன்ஷால் இப்படி பண்ணிட்டு இருக்கான்னு ஹீரோ சொல்கிறாரு. நீ சொல்கிறது உண்மையாக இருந்தால் பன்ஷாலை நானே சும்மா விட மாட்டேன், இன்னும் 2 நாளில் நான் ஊருக்கு வந்துடுவேன், நேரில் பேசிக்கலான்னு சொல்லி காலை கட் பண்ணிடுறாரு. அடுத்த சீனில் ஹீரோ காரில் உட்காந்துக்கிட்டே பன்ஷாலோட ஃபேக்ட்ரியை பைனாகுலரில் வாட்ச் பண்ணுறாரு. பன்ஷால் காரில் ஏறி கிளம்புறத பார்த்து ஹீரோ ஃபாலோ பண்ணுறாரு. ஒரு இடத்துல பன்ஷால் இறங்கி ஒருத்தரை போய் மீட் பண்ணுறாரு. யாரான்னு பார்த்தா வேறு யாரும் இல்லை, பால் தான். 2 நாளில் ஊருக்கு வருவேன்னு சொன்னவன் இங்கே இருக்கான், அதுவும் பன்ஷால் கூட ஃப்ரெண்ட்லியாக பேசிகிட்டு இருக்கானேன்னு ஹீரோ ஷாக் ஆகுறாரு. அப்படின்னா பால் சொல்லி தான் பன்ஷால் இப்படி பண்ணாரான்னு ஹீரோக்கு ஒரு டவுட் வருது. கொஞ்ச நேரம் பன்ஷால் கிட்ட பேசிட்டு பால் கிளம்பவும் ஹீரோ அவரை ஃபாலோ பண்ணுறாரு. பால் ஒரு கெஸ்ட் ஹவுஸ்க்கு போகிறத ஹீரோ பார்க்குறாரு. அன்னைக்கு பால் வீடியோ கால் பண்ணுறப்ப இங்கே தான் இருந்திருக்காரு. ஆனால் ஹீரோ கேட்டதுக்கு அஸ்ஸாம் எஸ்டேட் பக்கத்தில் இருக்கிற ஒரு கெஸ்ட் ஹவுஸ்னு சொன்னார். இப்போ ஹீரோ கெஸ்ட் ஹவுஸ்க்கு பின்பக்கமாக நுழைஞ்சு உள்ளே வராரு. அங்கே ஒரு ரூம் கதவை திறந்து உள்ளே போய் பார்க்குறாரு.
மர்டர் போர்டை யூஸ் பண்ணி இன்வெஸ்டிகேட் பண்ணுற டிடெக்டிவ் மாதிரி ஒரு போர்டு நிறைய நோட்ஸ் இருக்கு. ஹீரோ, ஹீரோயின், பன்ஷால், சூர்யா, கிளர்க்குன்னு எல்லாரோட ஃபோட்டோவையுமே போர்டில் பின் பண்ணிக்காங்க. ஹீரோவோட வீடு, ஆஃபீஸ்னு எல்லாத்தையும் சிசிடிவியில் மானிட்டர் பண்ணிக்காங்க. அங்கே இருக்கிற சிஸ்டமில் சில ஆடியோ ஃபைல்ஸ் இருக்குது. ஹீரோ எப்போ ஆஃபீஸ் வராரு, என்ன பண்ணுறாருன்னு ஒவ்வொரு அசைவையுமே எஸ்டேட்டோட ஸ்டாஃப்ஸு பால்க்கு அப்டேட் பண்ணிக்காங்க. ஹீரோக்கு ஹிடன் ஃபேஸ் ஆப்பை கிளர்க்கு சஜஸ்ட் பண்ணதில் இருந்து லாஸ்ட்டாக ஹீரோ சூர்யாவோட பாடியை புதைச்சது வரைக்கும் எல்லாமே பாலுக்கு தெரியும். இப்போ ஹீரோ பால் முன்னாடி வந்து நிற்கிறாரு. ஹீரோக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிருச்சுன்னு பால் பதட்டமாகறாரு. எதுக்கு இப்படிலாம் பண்ணேன்னு ஹீரோ கேட்க, பன்ஷால் கிட்டேருந்து உன்னை காப்பாற்ற தான் நான் பண்ணேன்னு பால் போய் சொல்கிறாரு. பன்ஷால் கூடவே இருந்துக்கிட்டு பன்ஷால் கிட்டேருந்து என்ன காப்பாத்துறியா, இங்கேயே இருந்துக்கிட்டு அஸ்ஸாமில் இருக்கேன்னு வேற பொய் சொல்றியான்னு ஹீரோ கேட்குறாரு. பால் ஹீரோவை அடிக்க ட்ரை பண்ணவும் 2 பேருக்கும் சண்டை நடக்குது. கடைசியில் ஹீரோ பாலோட கழுத்தில் கத்தியை வச்சு உண்மையை சொல்லணும்னு மிரட்டினதும் பால் உண்மையை சொல்கிறாரு. ஹீரோ நம்பிட்டு இருக்கிற மாதிரி ஹீரோவோட அப்பாவும் பாலோட அப்பாவும் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இல்லை. அஸ்ஸாமில் இருக்கிற ஆயிரக்கணக்கான ஏக்கர் எஸ்டேட்டை பர்ச்சேஸ் பண்ணது ஹீரோவோட அப்பா தான். எஸ்டேட்டை பார்த்துக்கிறதுக்காக பாலோட அப்பாவான தாமஸை ஹீரோவோட அப்பா அப்பாயிண்ட் பண்ணிக்காரு. ஹீரோவோட அப்பாவுக்கு ஆக்சிடென்ட் ஆகி படுத்த படுக்கையானதும் அவர்கிட்ட வேலை பார்த்த தாமஸ் எஸ்டேட்டை ஆட்டையை போடலான்னு பிளான் பண்ணிக்காரு. ஏன்னா ஹீரோவோட அப்பாவுக்கு ஃப்ரெண்ட்ஸும் கிடையாது, ரிலேட்டிவ்ஸும் கிடையாது. சிச்சுவேஷனை அட்வான்டேஜை யூஸ் பண்ணி தாமஸ் அந்த ப்ராப்பர்ட்டிஸை எடுத்துக்கிட்டு ஹீரோ கிட்ட கதையவே மாற்றி சொல்லியிருக்காரு. இதை பால் சொன்னதும் ஹீரோக்கு ஒரு டவுட் வருது. சொத்துக்காக தான் எல்லாம் பண்ணீங்கன்னா என்னையும் எப்பவும் கொலை பண்ணிக்கலாமேன்னு ஹீரோ கேட்குறாரு. அதுக்கு ஒரு காரணம் இருக்குன்னு பால் சொல்ல, என்ன காரணம்னு ஹீரோ கேட்குறாரு. அப்போ தாமஸ் அங்கே வந்து வாக்கிங் ஸ்டிக்காலே ஹீரோ அடிக்கிறாரு. அவரை பார்த்த ஹீரோ, ஏன் அங்கிள் இப்படி பண்ணீங்க, கேட்டுன்னு நானே கொடுத்துருப்பேனேன்னு சொல்கிறாரு. இப்போ தாமஸ் ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக்கை சொல்கிறாரு. தாமஸோட ஃபேமிலி பரம்பரையாக எஸ்டேட்டை மேனேஜ் பண்ணவங்க தான். ஆனால் தாமஸோட அப்பா கேம்பிளிங்கில் எல்லாத்தையும் இழந்துட்டாரு. அதனால் பணக்காரராக பிறந்த தாமஸ் யங் ஏஜ்லேயே கஷ்டப்படுற மாதிரி ஆயிருக்கு. தாமஸ் கிறிஸ்டினாக இருக்கிறனாலையும் எஸ்டேட் நாலேஜ் இருக்கிறனாலையும் ஹீரோவோட அப்பா அவர் அஸ்ஸாமுக்கு கூட்டிகிட்டு போய் பொறுப்பெல்லாம் தாமஸ் கிட்ட கொடுத்துருக்காரு. ஹீரோவோட அப்பாவுக்கு ஆக்சிடென்ட் ஆனதும் கடவுளே வாய்ப்பு கொடுத்த மாதிரி தாமஸ்க்கு தோணியிருக்கு. படுத்த படுக்கையாக கிடந்த ஹீரோவோட அப்பாவை கொலை பண்ணதே தாமஸ் தான். அதுக்கப்புறம் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாத்தையும் கைக்குள்ளே போட்டுக்கிட்டு ஹீரோக்கு உண்மையே தெரியாமல் வளர்த்துருக்காரு. இப்போ ஹீரோ மேலே ஒரு கொலைப்பள்ளியை போட்டு ஹீரோ போலீஸில் பிடிச்சி கொடுக்குற பிளானில் இருக்காரு. இதை புரிஞ்சுக்கிட்ட ஹீரோ இந்த கிரிமினல் அப்பாவையும் மகனையும் தள்ளி விட்டுட்டு அங்கேருந்து எஸ்கேப் ஆயிடுறாரு. அடுத்த சீனில் ஹீரோ ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகிறாரு. ஒரு ஹெல்ப் வேணும்னு ஹீரோ கேட்டதும் ஃப்ரெண்டு டென்ஷன் ஆகுறாரு. ஃபஸ்ட்டு கன்னை கேட்டேன், அடுத்து காரை கேட்டேன், இப்போ என்ன ராக்கெட் லான்ச்சராக வேணும்னு ஃப்ரெண்டு கேட்குறாரு. ஹீரோ இப்போ அப்பாவோட ஊரான மேட்டுப்பாளையத்துக்கு போகணும்னு நினைக்கிறாரு. போலீஸ் எல்லா பக்கமும் இப்போ ஹீரோ தேடிட்டு இருக்கனால ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு போக சொல்கிறாரு. வேறு வழி இல்லாமல் ஃப்ரெண்டு ஹீரோக்கு ஹெல்ப் பண்ணுறாரு. ஹீரோவும் ஃப்ரெண்டும் மேட்டுப்பாளையத்தில் இருக்கிற பழைய வீட்டுக்கு போகிறாங்க. ஹீரோவோட அப்பா கடைசியாக இருந்தது இங்கே தான். அங்கே கிடக்கிற திங்ஸ் எல்லாத்தையுமே ஹீரோ புரட்டி பார்க்குறாரு. அப்போ ஒரு லெட்டர் ஹீரோ கண்ணில் படுது. அது ஒரு சர்ச்சு ஃபாதர் ஹீரோவோட அப்பாவுக்கு எப்போவோ எழுதின லெட்டர். அதை பார்த்ததும் ஹீரோ அஸ்ஸாமில் இருக்கிற ஒரு சர்ச்சுக்கு கால் பண்ணி அந்த சர்ச்சு ஃபாதரோட ஃபோன் நம்பரை வாங்குறாரு. அந்த சர்ச்சு ஃபாதருக்கு கால் பண்ணி அப்பாவை பற்றி ஹீரோ கேட்குறாரு. அப்பாவும் சர்ச்சு ஃபாதரும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக, அதனால தான் உயிரை கூட சர்ச்சு கஸ்டடியிலே விட்டுட்டு போனதா சர்ச்சு ஃபாதர் சொல்கிறாரு. ஹீரோவோட அப்பா தன்னோட சொத்து எல்லாமே ஹீரோக்கு செய்யணும்னு உயிர் எழுதியிருக்காரு. சப்போஸ் ஹீரோக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா ப்ராப்பர்ட்டிஸ் சர்ச்சுக்கு போயிடுமா. அந்த உயில், ப்ராப்பர்ட்டி டாக்குமெண்ட்ஸ்னு எல்லாமே சர்ச்சில் தான் இருக்குன்னு ஃபாதர் சொல்கிறாரு. தாமஸ் அப்பப்போ சர்ச்சு ஃபாதர் கிட்ட வந்து ஹீரோ எப்படி இருக்காரு, என்ன பண்ணாலாம் சொல்லுவாரா. ஆனால் ஹீரோவோட கல்யாணத்துக்கு இன்வைட் பண்ணவே இல்லைன்னு சர்ச்சு ஃபாதர் வருத்தப்படுறாரு. தாமஸும் பாலும் சொத்து சர்ச்சுக்கு போயிடக்கூடாதுன்னு தான் ஹீரோ உயிரோடே விட்டு வச்சிருக்காங்கன்னு ஹீரோக்கு இப்போ தான் புரியுது. இத்தனை வருஷம் வெயிட் பண்ணிட்டு இப்போ எதுக்கு என்ன போலீஸில் பிடிச்சி கொடுக்க தாமஸும் பாலும் பிளான் பண்ணுறாங்கன்னு ஹீரோ யோசிச்சுட்டு இருக்காரு. அப்போ ஃப்ரெண்டு ஒரு விஷயத்த சொல்கிறாரு. போலீஸு ஏற்கனவே ஹீரோவை தேடி ஃப்ரெண்டோட வீட்டுக்கு வந்து மிரட்டினாங்களாம். சிசிடிவியை ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஹீரோ வந்து இன்ஃபார்ம் பண்ண சொல்லிட்டு போயிருக்காங்க. மேட்டுப்பாளையத்துக்கு வந்ததுமே ஃப்ரெண்டு போலீஸ்க்கு லொக்கேஷனை ஷேர் பண்ணிட்டாரா. இது ஃப்ரெண்டு சொன்னதும் அடப்பாவின்னு சொல்லிட்டு ஹீரோ காரை எடுத்துகிட்டு கிளம்புறாரு. அப்போ கரெக்டாக போலீஸ் ஹீரோ வந்து சேஸ் பண்ணுறாங்க. ஹீரோ தப்பிக்க முடியாமல் போலீஸ்கிட்ட மாட்டிக்கிறாரு. நான் எதுவும் பண்ணலைன்னு ஹீரோ சொல்லியும் போலீஸ் காதலே வாங்கல. அடுத்த சீனில் சூர்யா கொலையில் ஹீரோ அரெஸ்ட் ஆனது நியூஸ் பேப்பரில் வருது. சூர்யாவை கொலை பண்ணது, எவிடன்ஸை மறைச்சது, பாடியை புதைச்சதுன்னு எல்லா குற்றத்துக்காகவும் ஹீரோக்கு ஆயுள் தண்டனை கிடைக்குது. இப்படியே சில மாதம் ஓடுது. ஹீரோவை ஜெயிலில் பார்க்குறதுக்காக ஹீரோயின் வராங்க. ஹீரோவை அக்ரெசிவ் பிரிசனர்னு சொல்லி யார்கிட்டையும் பேச விடாமல் மென்டல் பிளாக்ல வச்சுருந்தாங்களாம். என்னை ஜெயிலில் லாக் பண்ணி சொத்தெல்லாம் அனுபவிக்க தான் அவங்களோட பிளானே. இது தெரியாமல் கோமாளி மாதிரி இத்தனை வருஷம் இருந்திருக்கேன். நான் வெளியே வந்ததும் அவங்கள சும்மா விட மாட்டேன்னு ஹீரோ சொல்கிறாரு. யார் என்ன பண்ணாங்கன்னு ஹீரோயின் புரியாத மாதிரி கேட்கவும்,
அது ஒரு பெரிய கதை, உனக்கு புரியாது, நல்ல லாயரை பார்த்து என்ன பெயில் எடுன்னு ஹீரோ சொல்றாரு. அப்போ ஒரு போலீஸ் வந்து லீனா தாமஸ் உங்க டைம் முடிஞ்சிருச்சுன்னு கிளம்ப சொல்றாரு. ஹீரோயினோட அப்பா பேரு மகாதேவன் தானே, லீனா தாமஸ்னு சொல்றாங்களேன்னு ஹீரோ ஷாக் ஆகுறாரு. இப்பதான் கதையிலே பெரிய ட்விஸ்ட். தாமஸ்க்கு பிறந்தது பால் மட்டும் இல்ல, லீனாவும் தான். ஹீரோயின் பாலோட தங்கச்சி. தன்னை பத்தின உண்மையை மறைச்சுதான் ஹீரோ கூட ஹீரோயின் பழகிருக்காங்க, கல்யாணமும் பண்ணியிருக்காங்க. இப்போ ஹீரோயின் நெத்தியில் இருக்கிற பொட்டு எடுத்துட்டு வில்லத்தனமா ஹீரோ பார்க்குறாங்க. உன்னை பார்த்தாலே பாவமாக இருக்கு மாட்டுன்னு ஹீரோயின் சொல்கிறாங்க. சொத்து போயிடக்கூடாதுன்னு ஃபேமிலியாக சேர்ந்து 25 வருஷமாக பிளான் பண்ணி ஹீரோவை ட்ராப் பண்ணியிருக்காங்க. இதையே இத்தனை வருஷம் கழிச்சு தான் ஹீரோ கண்டுபிடிக்கவே செஞ்சுருக்காரு. ஒரு பள்ளி என்னதான் பல்பு முறைச்சு பார்த்தாலும் பல்பு எப்படி எரியுதுங்கிற டெக்னாலஜியை அதால் புரிஞ்சிக்கவே முடியாது. நீயும் அந்த பள்ளி மாதிரி தான், நீ எங்களை பழி வாங்க போறியான்னு ஹீரோயின் திமிரா பேசுகிறாங்க. இப்போ தான் இன்னொரு விஷயமும் சொல்கிறாங்க. ஹீரோவோட அப்பா எழுதின உயிரில் சொத்தெல்லாம் ஹீரோக்கும் அவரோட ஃபேமிலிக்கும் சேரணும்னு இருக்கான். அப்படி பார்த்தா இப்போ ஹீரோ இல்லைனாலும் ஹீரோயின் கிட்ட தான் சொத்து வரும். இப்போ ஹீரோக்கு கண்ணை கட்டுற மாதிரி இருக்கு. என்ன நான் பிளரா தெரியுறேனா? உன் உடம்புல இப்போ என்ன வியாதி டெவலப் ஆயிட்டு இருக்குன்னு கூட நான் சொன்னாதான் உனக்கே தெரியும். இது வரைக்கும் நீ எங்க கண்காணிப்புல தான் இருந்த, இப்பவும் இருக்க, இனிமேலும் இருப்ப. அதனால இப்படியே வாழ பழகிக்கோ, புதுசா எதுவும் ட்ரை பண்ணாதன்னு சொல்லி ரிங்கை கழட்டி கொடுத்துட்டு ஹீரோயின் போயிடுறாங்க. எப்போவுமே சர்ப்ரைஸ் கொடுக்குற ஹீரோயின் இப்போ ஷாக்கே கொடுத்துட்டாங்க. ஹீரோ வழக்கம் போல் பல்பு வாங்கிட்டாரு. சில வருஷம் கழிச்சு அடுத்த சீன் ஆரம்பிக்குது. ஹீரோ ஜெயிலில் இருக்கிறப்ப ஃப்ரெண்டும் அரெஸ்ட் ஆகி அங்கே வராரு. நீ என்ன இங்கேன்னு ஹீரோ கேட்க, உனக்காக தான் வந்தேன்னு ஃப்ரெண்டு சொல்கிறாரு. ஹீரோக்கு ஹெல்ப் பண்ணணும்னு ஃப்ரெண்டு நினைக்கிறாரு. அதுக்காக ஜெயிலில் இருக்கிற ஒருத்தர்கிட்ட ஹீரோவை கூட்டிகிட்டு போகிறாரு. இவர் ஒரு பெரிய தாதா, பல கொலைகள் பண்ணியிருக்காரு. உன்னை மர்டர் கேஸில் ஃப்ரேம் பண்ணிட்டாங்களான்னு தாதா கேட்க, ஆமான்னு ஹீரோ சொல்கிறாரு. உங்ககிட்ட எவ்வளோ சொத்து இருக்குன்னு தாதா கேட்க, அஸ்ஸாமில் 3000 ஏக்கர் எஸ்டேட் இருக்குன்னு ஹீரோ சொல்கிறாரு. நீ உண்மையிலே இன்னசென்ட்டாக இருந்தால் நான் உன்னை வெளியே கொண்டு வரேன், உன் சொத்தையும் மீட்டு தரேன், எனக்கு என்ன செய்வேன்னு தாதா கேட்குறாரு. 1000 ஏக்கர் கொடுக்குறேன்னு ஹீரோ சொன்னதும் உடனே தாதா களத்தில் இறங்கிறாரு. ஜெயிலில் ஹீரோவை ஸ்பை பண்ணிக்கிட்டு இருக்கிற கைதிகளை ஐடென்டிஃபை பண்ணி தன்னோட ஆளுங்களை வச்சே தாதா மிரட்டுறாரு. இனிமேல் நாம் சொல்கிற மெசேஜ் மட்டும்தான் வெளியே போகணும்னு தாதா சொல்கிறாரு. இன்னும் 10 நாளில் ஹீரோவும் தாதாவும் பெயில் கிடைச்சி வெளியே வர போகிறாங்க. அது வரைக்கும் தாமஸோட ஃபேமிலி மெம்பர்ஸை வாட்ச் பண்ணுறதுக்கு தாதா ஆட்களை செட் பண்ணிட்டாரு. தாமஸ்க்கு உடம்பு சரியில்லாமல் ட்ரீட்மெண்ட்காக மைசூரில் இருக்காராம். பால் அஸ்ஸாமுக்கும் மைசூருக்கும் போயிட்டு வந்துட்டு இருக்காராம். ஹீரோயின் ஒரு பைக்கர் போல் மாதத்தில் 20 நாள் பைக்கில் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ மைசூர்லேருந்து பைக்கில் கிளம்புன ஹீரோயினை தாதாவோட ஆட்கள் வாட்ச் பண்ணிகிட்டு இருக்காங்க. லைவாக அங்கே நடக்கிறதையும் ஷேர் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதை ஜெயிலில் இருந்துக்கிட்டே ஹீரோ பார்க்குறாரு. ஹீரோயின் ரெஸ்டாரண்ட்லேருந்து வெளியே வந்து பார்க்குறப்ப பைக்கு மேலே ஒரு பாக்ஸ் இருக்குது. அதுக்குள்ளே ஹீரோ கிட்ட கொடுத்துட்டு போன ரிங்கும் ஒரு ஃபோனும் இருக்குது. இப்போ தாதா அந்த ஃபோனுக்கு கால் பண்ணி ஹீரோ கிட்ட கொடுக்குறாரு. ஹீரோயின் கால் அட்டென்ட் பண்ணதும், ஹாப்பி 7th வெட்டிங் ஆனிவர்சரி, உன்னை சர்ப்ரைஸ் பண்ணிட்டேன் பார்த்தியான்னு ஹீரோ சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாரு. இப்போ ஹீரோயின் சர்ப்ரைஸ் மட்டும் ஆகலை, ஷாக் ஆகி நிற்கிறாங்க. ரெடியாக இருப்போண்டாட்டி, ஐ எம் கம்மிங்னு ஹீரோ சொல்கிறாரு. இதோட படம் முடியுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.